சோழனுக்கு நிலாவோட அப்பா சொல்றது சரிதான் தோணுது. அவங்களோட சொந்தக்காரங்க முன்னாடி நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கன்றத காட்டிதானே ஆகணுன்றதுக்காகவே அவங்க நிலாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா நிலாவுக்கு தான் மறுபடியுமே அவங்களோட வீட்டுக்கு போகிறதும், முக்கியமா திருவண்ணாமலைக்கு போகிறதும் ரொம்பவே பயமா இருக்கு. அதனால அவங்க வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல பேசாம நம்ம இது வீட்ல சொன்னாதான் நிலா இதுக்கு சம்மதம் தெரிவிப்பான்னு சொல்லிட்டு வீட்ல வச்சு எல்லார் முன்னாடியுமே இந்த மாதிரி அவங்க அப்பா சொன்னாங்க. ஆனா நிலா ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. பயந்துகிட்டே இருக்கான்னு சொல்லிடுறாங்க. உடனே சேரன், பாண்டி, பல்லவன், ஏன் நடேசன் கூட நிலாவுக்கு அட்வைஸ் பண்றாங்க. என்ன இருந்தாலும் அவங்களோட சைட்ல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது, பெத்து வளர்த்த பொண்ண அவங்களால அவ்வளோ சீக்கிரம் உறவுக்காரங்க முன்னாடி விட்டு கொடுத்துட முடியாதுல்ல. அதனால தான் நீ எதுவும் கஷ்டப்படக்கூடாது, உனக்கு அசிங்கம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிலா. நீ உண்மையாவே கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாரு. உன் அப்பா அம்மா சைட்லேருந்து அவங்க பண்ணுறது எல்லாமே சரிதான்னு உனக்கு தோணும். அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலைக்கு ஒன்றும் நீ தனியாக போக போகிறது கிடையாது. நாங்கள் எல்லாரும் உன் கூட வரதான் போகிறோம். அங்கேருந்து கண்டிப்பாக உன்னை மறுபடியுமே இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவோம். நீ எதுக்கும் கவலைப்படாமல் இரு. மற்ற எதை பற்றியுமே யோசிக்காத, உன்னோட சந்தோஷத்தை பற்றி மட்டும் யோசின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஆனால் ரூம்க்கு போனதுக்கு அப்புறமாவும் நிலா அங்க போகிறத பத்தி யோசிச்சு யோசிச்சு பார்த்து ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சோழன் தான் நிலாவோட பக்கத்துல தைரியப்படுத்துற மாதிரி உட்காந்து அவங்களோட கையெல்லாம் தடவி விட்டுட்டு, எதுக்காக நிலா இவ்வளோ பயப்படுற? நீ பயப்படுற அளவுக்கு அங்க என்ன அவ்வளோ பெரிய ராட்சசர்களா இருக்காங்க? அங்க உன் குடும்பம் தான் இருக்கு. அதையும் நாங்களும் உங்க கூட தான் வரப்போறோம். அதனால நீ எதுக்காக பயந்துகிட்டு இருக்க? நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கான பொண்ணு தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க நிலாவை தைரியப்படுத்திக்கிட்டே இருக்க. இதை கேட்டுட்டு நிலாவும் மனசை திறந்து அவங்களோட மனசுக்குள்ள இருக்க பயம், பதட்டோன்னு எல்லாத்தையுமே சோழன் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னால அந்த குடும்பத்தை விட்டு தரவும் முடியல. அதே நேரத்துல அங்க போயிட்டா உங்க எல்லாரையுமே நான் விட்டு பிரிஞ்சிருவோணுன்றதையும் யோசிச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்க கேட்க சோழனுக்கு மனசு ஃபுல்லா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவங்க நிலா கிட்ட, நீ இப்படி உண்மையாவே என்னை புருஷன் மாதிரி நடத்துறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்கிட்ட உன்னோட பர்சனலான ஃபீலிங்ஸை கூட எனக்கு ஷேர் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு. நான் உனக்கு கண்டிப்பா ஒரு மிக சிறந்த ஹஸ்பண்டா இருப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாமே நல்லபடியா நடக்கும். எப்படியோ நம்ம ரெண்டு குடும்பமும் ஒரே குடும்பமா ஆயிடுச்சுல்ல. அப்பனா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்மளும் பண்ணி தானே ஆகணும். ஒருவேளை இங்க இருக்கவங்க ஏதாவது உன்கிட்ட இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு சொன்னா நீ அதை பத்தி யோசிச்சாவது பாப்பல்ல. அதே மாதிரிதான் உன் அப்பா சொன்னதையும் பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்ல, நிலாவும் லைட்டா யோசிச்சு பார்த்துட்டு, எல்லாருமே இவ்வளவு தைரியமா இருக்கீங்கன்னா நான் மட்டும் எதுக்காக பயப்படணும்? அது என் அப்பா அம்மா தானே. கண்டிப்பா அவங்களால ஒண்ணுமே பண்ணிட முடியாது. நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. அதனால நான் ஏன் இதுக்கப்புறமாவோ பயந்துகிட்டு இருக்கான்னு தெரியல. சரி, நம்ம அப்பாவுக்கு கால் பண்ணி ரிசப்ஷனுக்கு ஓகே சொல்லிடலான்னு சொல்ல, சோழனும் உடனடியாக கால் பண்ணி அவங்களோட அப்பா கிட்ட, நீலா ரிசப்ஷனுக்கு ஓகே சொல்லிட்டான், நீங்கள் டேட் மட்டும் குறிங்க, நாங்கள் அந்த நாளுக்கு வந்துடுறோன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதில் ஷாக்கான நிலாவோ, என்ன இவ்வளோ சீக்கிரமாக சொல்லிட்டீங்க? ஆமாம், பின்ன நீ மனசு மாறிட்டேன்னா என்ன பண்ணுறது? சரி சரி, நீங்கள் நல்லா உஷாராக தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்க மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அப்போது நடு ராத்திரி ஏதோ குடுகுடுப்புக்காரங்களோட சவுண்டு கேட்குது. இதை கேட்டுட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே முழிச்சிடுறாங்க. ஆனால் சோளம் தான் நல்லா தொங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிலாவுக்கும் ஏற்கனவே உள்ளுக்குள்ள பதட்டமாக இருக்கனால, என்ன இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நம்ம வீட்டு வாசல் முன்னாடி ஏதோ என்ன கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க லைட்டாக பயத்தோட வெளியே வந்து எட்டி பார்க்க, அப்போ கரெக்டாக நடேசனும் எழுந்து உட்காந்து அந்த குடுகுடுப்புக்காரங்களை திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னையா காலையில் ஃபுல்லாக உழைச்சிட்டு வந்து படுத்துட்டு இருக்கேன், நீ என்னடானா நைட்டு குடுகுடுப்பு ஆடிக்கிட்டு எங்களை தூங்க விடாம போயா போ. வேற வீடு இருந்தா அங்க போய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு வர ஆத்துறதுக்கு நான் யாருன்னு உனக்கு தெரியல. நான் உனக்கு ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவேன்னு மிரட்ட ஆரம்பிக்கேன். ஆனா அந்த குடுகுடுப்புக்காரங்களும் நடேசனை எட்டி கூட பார்க்காம, உள்ள இருக்க மகராசி வெளியே வரப்போறியா இல்லையா, இந்த வீட்டுக்கு ஒரு கெட்ட காலம் வரப்போகுது, அதை பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லும் போதே கரெக்டா நீலா ரொம்பவே பயத்தோட வெளியே வந்து நிக்கிறாங்க. அதே நேரத்துல சேரன், பாண்டி, பல்லவன்னு 3 பேருமே அங்க வந்து, என்னங்க ஐயா எதுக்காக நடுராத்திரி இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இதுலெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போங்க. நிலாமா, நீ எதுக்காகம்மா வெளியே வந்த? போமா, உள்ள போய் படுத்து தூங்கு. இவங்க எல்லாரும் காசு பணத்துக்காக அப்பப்போ இப்படியெல்லாம் வருவாங்க. இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, போமான்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனா அந்த கொடுகுடுப்புக்காரங்களோ, இந்த வீட்டுக்கு நீ ஒளி தர்றதுக்காக வந்திருக்கன்னு தெரியும். எப்படி இந்த உலகத்துக்கு அந்த நிலா இரவு நேரத்துல ஒளி தருதோ, அதே மாதிரி இந்த வீட்டு கஷ்டத்துல இருக்கும்போது நீ ஒளி தர்றதுக்காக வந்தவ. ஆனா பகல் விடியும் போது நீ கிளம்பிதான் ஆகணும். ஏன்னா அந்த பகல் உன்னோட வாழ்க்கையில வரப்போகுது. இந்த குடும்பம் முன்னேறணும்னா நீ இந்த குடும்பத்தை விட்டு போய் தான் ஆகணும். இது தவிர உனக்கு வேற வழியே கிடையாது. அதையும் மீறி நீ இந்த குடும்பத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டனா கண்டிப்பா இந்த குடும்பம் மறுபடியுமே இருள் சூழ ரொம்பவே கஷ்டப்பட தான் போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செம்ம
ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நிலாவோ கண்ணே கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா சேரனும், ஐயா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்க. எங்க கிட்ட காசு பணம்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்களே ஏற்கனவே கஷ்டத்துல தான் இருக்கோம்னு சொல்ல. ஆனா அந்த குடுகுடுப்புக்காரங்களோ, அந்த கஷ்டம்லாம் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டோட உங்களுக்கு முடிய போகுது. நாளையிலேருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. ஆனா அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கணும்னா, முழுசா கிடைக்கணும்னா, இதோ இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும். அதுக்கான வழியும் பிறந்துருச்சு. இந்த பொண்ணு வீட்டை விட்டு போகிறதுக்கான ஏற்பாடும் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு தன்னோட மனசை தைரியப்படுத்திக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போனா மட்டும்தான் உங்களோட குடும்பத்தால சந்தோஷமா நிம்மதியா நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். இந்த குடும்பத்துக்கு இவ தான் அதிர்ஷ்டலட்சுமியா இருப்பான்னு நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே பொய்யாக போகுது. இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போனா மட்டும்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமே அடிக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை மறுபடியுமே இந்த குடும்பத்துக்குள்ள கூட்டிட்டு வர்றதுக்கான ஒரே ஒரு என்கிட்ட இருக்கு. ஆனா அது தெரியணும்னா நீங்க என்ன முழுசா நம்பணும். அதை இப்போதைக்கு நம்ப மாட்டீங்க. ஆனா நாளைக்கு கண்டிப்பா இரவு வர்றதுக்குள்ள உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய போகுது. நீங்களும் என்னை நம்பி என்னை தேடி வரப்போறீங்க. அப்ப நான் இதுக்காக பரிகாரத்தை சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவங்க காசு பணம் கூட வாங்காம அங்கேருந்து கொடுக்கொடுப்பு ஆட்டிக்கிட்டே கிளம்பி போறாங்க. பட் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நிலாவோ, அண்ணா என்னென்ன இவங்க எல்லாரும் இப்படி சொல்லிட்டு போறாங்க? எனக்கு தெரியும் கொடுக்கொடுப்புக்காரங்க ஏதாவது சொல்றாங்கன்னா அதுல கண்டிப்பா உண்மை இருக்கும்னு. உண்மையாவே நான் இந்த குடும்பத்துக்குள்ள இருந்தா அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்காதா? நான் தான் இந்த குடும்பத்துக்கு துரதிருஷ்டமா இருப்பேனான்னு கேட்க. உடனே நடேசனும், ஐயா படிச்ச பொண்ணா இருந்துக்கிட்டு இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கா? போ உள்ள போய் படுத்து தூங்கு. சோழன் பாரு எப்படி கொரட்டை விட்டு தொங்கிட்டு இருக்கான். போமா போய் தூங்கு. நல்ல நேரம் நடக்க போகுது கெட்ட நேரம் நடக்க போகுதுன்னு அவன் அவன் வந்து தூக்கத்தை கட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தூக்கத்துக்காக பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா நிலாவோ உள்ள போயிட்டு மனசே கேட்கல. அவங்க சோஃபாலேயே உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருக்காங்க. சோழனும் இன்னுமே தன்னோட தூக்கத்தை விட்டுட்டு வெளியே வர்ற மாதிரியே தெரியல. ஆனா வெளியே இவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. சேரன், பாண்டி, பல்லவன் 3 பேருமே நிலாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா நிலாவும் அதை கேட்குற மாதிரியே இல்லை. எனக்கு கஷ்டமா இருக்குன்னு, எனக்கு ஏற்கனவே அப்பா ஃபோன் பண்ணதுலேருந்து எங்க அவங்க என்னை விட்டு இந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்களோன்னு பயமா இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த அங்கிள் வந்து சொல்லிட்டு போனாங்கல்ல, என்ன இந்த குடும்பத்தை விட்டு பிரிக்கிறதுக்கான வழியும் பிறந்துருச்சுன்னு. ஒருவேளை எங்க அப்பா தான் என்னை இந்த குடும்பத்தை விட்டு பிரிக்க போறாங்களா? அப்பனா நான் இந்த குடும்பத்தை விட்டு போனா மட்டும்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குமான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உளறிக்கிட்டே இருக்க. ஆனா சேரனும், இங்க பாருமா, அதை பத்தி நான் யோசிக்காத, முதல்ல போய் படுத்து தூங்கு, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு வழியா சமாதானப்படுத்தி ரூம்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில எந்திரிச்ச உடனே நிலாவுக்கு மனசே கேட்கல. இதை பார்த்த சோழனும், ஏன் நிலா ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் நிலா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ வெளியே வந்து பார்த்தா மொத்த குடும்பமும், அதாவது சேரன், பாண்டி, பல்லவன் 3 பேருமே அதே மாதிரி தான் ஒரு மாதிரியாகவே நடந்துக்கிறாங்க. உடனே சோழன் எல்லாருக்கிட்டையுமே என்ன விஷயன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அட இதெல்லாம் ஒரு விஷயமா? நிலா நீ முதல்ல வெளியே வா. யார் உங்ககிட்ட அப்படியெல்லாம் பேசிட்டு போனாங்க? உன்னால இந்த விஷயத்துக்கு துரதிருஷ்டமா? முதல்ல உன்னால இந்த வீடு எவ்வளோ நல்லபடியாக இருந்துச்சுன்னு அந்த ஆளுக்கு தெரியுமா என்ன? நீ எதுக்காக தேவையில்லாமல் கண்ட கண்ட ஆளுங்க பேசிட்டு போனது இதெல்லாம் வச்சு இப்படியெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா சேரனுக்கு சந்தாவோட அண்ணா கால் பண்ணிட்டு பதட்டத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சேரனும் உடனடியா, நான் இப்போ வந்துடுறேன், ஏதோ சந்தாவோட அண்ணன் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போக பார்க்க. அப்போ பாண்டியும், அண்ணா இருங்கண்ணா நானும் உங்க கூட வரேன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ளேயே பாண்டிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை கேட்டுட்டு பாண்டியும் எங்கேயோ தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு என்ன பண்றதுனே தெரியல நிலா. எனக்கு என்னமோ அந்த குடுகுடுப்புக்காரங்க சொன்ன மாதிரி ஏதாவது பிரச்சனை நடக்க போதோன்னு தோணுதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பல்லவனுக்கும் கால் வருது. பல்லவனும், அண்ணி ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்களுமே தனியாக போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்க நிலாவுக்கு இன்னுமே ரொம்பவே பயமா இருக்கு. அதனால அவங்க பதட்டமா இருக்கும்போது கரெக்டாக சோழன் கிட்ட பேசலான்னு போனா சோழனுக்கும் கால் வருது. அவங்களுமே தனியாக போய் பேசுறாங்க. இதை பார்க்க இன்னுமே நிலா பதட்டத்தோட நின்றுக்கிட்டு இருக்க. ஆனால் யாருமே கடைசி வரைக்கும் நிலா கிட்ட எதுவுமே சொல்ற மாதிரியே தெரியல. ஈவினிங்குமே ஆகுது. ஈவினிங் ஆக ஆக நிலாவுக்கு பதட்டம் தாங்க முடியல. அதனால அவங்க கோவத்தில் எல்லாரையுமே கூப்பிட்டு, முதல்ல உங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? எனக்கு உங்க எல்லாரோட முகத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு புரியுது. தயவு செஞ்சு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்களேன்னு கேட்க. சேரனும் தடுமாறி, சந்தாவோட அப்பா சந்தாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறாங்களா, நம்ம சொன்ன மாதிரி வரதட்சணையை எப்ப கொடுக்க போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை கொடுக்கலன்னா சந்தாவுக்கு எப்பனாலும் எந்த நேரத்துலனாலும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்களான்னு சொல்ல. உடனே பாண்டியும், இப்போ வானதியோட வீட்லயுமே ரொம்ப பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. வானதியோட அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லையா, ஹார்ட் அட்டாக் ஆமா. அதனால இப்போ ஆப்ரேஷனுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அது நேரத்துல இப்போ எனக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால என்னோட கராஜை வித்தா ஏதாவது கிடைக்குமான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல. பல்லவனும், இல்லை என்னோட காலேஜ்லேயுமே கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபீஸ் சம்மந்தமாக அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சோழன், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு யார் கால் பண்ணாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பல பிரச்சனை. சரி அதை எதுக்காக அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு, எல்லாமே சரியாக போயிடும், ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை தானேன்னு சொல்ல நீங்கள் பேச்சை மாற்றாதீங்க. முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல போகிறீங்களா இல்லையா? இல்லை
என்னோட ஓனர் தான் எனக்கு கால் பண்ணாங்க. ஏதோ அவங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ்ல போகுதா, அதனால நான் ஓட்ட போற வண்டிய அவங்க விக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ வேணா வாங்கிக்கிறியான்னு கேட்குறாங்க. வாங்குறதுக்கு எனக்கு என்ன அவ்வளோ பணம்? அதனால தான் என்னோட வண்டிய வித்துருங்கன்னு நானும் சொல்லியிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, மறுபடியுமே அவங்களுக்கு அப்படியே நிலாவோட அப்பா கால் பண்றாங்க. இத பார்த்துட்டு சோழனும் என்ன பேசுறதுன்னு தெரியாம, நம்ம அப்புறமா பேசிக்கலான்னு ஃபோன கட் பண்ண போக, ஆனா நிலாவும் ஏற்கனவே அந்த குடுகுடுப்புக்காரங்க பேசிட்டு போனது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கான வழி பிறக்க போதுன்னு சொன்னாங்களே, அதுக்கான அதிர்ஷ்டம் இப்பதான் உங்களுக்கு அடிக்க போதா என்னன்னு சொல்லிட்டு கரெக்டா யோசிச்சு பார்த்துட்டு, நீங்க கால ஸ்பீக்கர்ல போடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர்ல போட வச்சுட்டு சோழனை பேச சொல்றாங்க. அப்போ சோழன் கிட்ட அவங்களுமே, "என்ன தம்பி என்ன உங்க குடும்பத்துல பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு போலயே, அது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஸோ இப்பயாவது நான் உண்மையாவே எதுக்காக இப்படியெல்லாம் பண்றேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா?" "சார் என்ன சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களால தான் இப்படி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கா என்ன?" "அட மாப்பிள்ள, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என் பொண்ணு எனக்கு எப்படி இருந்தாலும் ரொம்பவே முக்கியம். என் பொண்ணுக்கிட்ட அதை சொன்னா அவ முட்டாள்தனமா அங்கேயே தான் இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த குடும்பத்துக்கிட்ட அவளுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. அதனால தான் அவ சந்தோஷத்தை அழிச்சு அந்த குடும்பத்தையே மொத்தமா அழிச்சதுக்கு அப்புறமா என் பொண்ணு அங்கேருந்து நான் கூட்டிட்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீரணும்னா அதுக்கான வழி என்கிட்ட தான் இருக்கு. அதை ஒன்றும் நான் பண்ணணும்னா சும்மா பண்ண மாட்டேன். என் பொண்ணை மறுபடியுமே அங்கே அனுப்பி வச்சிருங்க. நான் கண்டிப்பாக இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே ஒரே செகண்டில் தீர்த்து வச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்." இதை கேட்டுட்டு சோழன் கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஆனால் நிலாவும் குடுகுடுப்புக்காரங்க பேசுனது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட துரதிருஷ்டம் தான். நான் இந்த வீட்டை விட்டு போனால் மட்டும்தான் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியும். பேசாமல் எங்கள் அப்பா வீட்லேயே என்னை கொண்டு போய் விட்டுடுங்கன்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சேரணும், "ஏம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இது எல்லாத்தையுமே கேட்டு நடேசனும், டேய் அந்த பொண்ணு சொல்கிறதா உண்மைன்னு எனக்கும் தோணுது. ஏன்னா என்னோட வண்டியையுமே சீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் ஏதோ பார்க்கிங்கே இல்லாத இடத்துல வண்டியை நிறுத்திட்டேனா, அதனால வண்டியை சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த குடுகுடுப்புக்காரன் பேசினது இப்போ நடக்கிறது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போகிறதான் கரெக்டாக இருக்கும்னு தோணுதுன்னு அவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி பேச, இதை கேட்டுட்டு சோழனும் சேரனும் செம்மையாக கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பாண்டிதான் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, அவங்க வேற ஒன்றும் சொன்னாங்கல்ல, இதுக்கான பரிகாரம் எதுவும் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, பேசாமல் நம்ம அவங்கள போய் பார்ப்போம். அவங்க ஏதாவது பரிகாரம் சொன்னாங்கன்னா அது நமக்கு நல்லது தானே. நிலா அண்ணியும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க தானேன்னு சொல்ல இதை சோழன் நம்புற மாதிரியே தெரியல. ஆனால் சேரன் தான் இதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு, சரி நம்ம அவங்களே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போய் அவங்கள பார்க்குறாங்க. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே, "என்ன நான் சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனையுமே வந்துருச்சா? சரி, பரிகாரத்துக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அதுக்கான பரிகாரம் இதோ இந்த பொண்ணோட வயிற்றுல தான் இருக்குது. இந்த பொண்ணுக்கு இன்னும் 10 மாசத்துல குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை மூலயமா இது எல்லாமே தானாகவே சரியாயிடும். அந்த பரிகாரத்தை அந்த குழந்தையே காட்டிடும். ஆனால் அது வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பிரிஞ்சு தான் இருக்க போகிறீங்க. மொத்த குடும்பமும் சதையணுமா, அப்படி இல்லைன்னா இந்த பொண்ணு மட்டும் இந்த வீட்டு விட்டு போகணுமான்னு நீங்களே முடிவெடுத்துக்கோங்கன்னு இன்னொரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட, இதை கேட்டுட்டு மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? அடுத்து நிஜமாவே அந்த குடுகுடுப்புக்காரங்க சொன்ன மாதிரி நிலாவும் சோழனும் பிரிஞ்சா மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லபடியாக இருக்குமா என்ன?